உண்டு. மற்றது முதுமை என்றது மிக முக்கியமான விடயத்தை நான் இங்கே குறிப்பிடுவோம். முதுமையை பற்றின பயம் இருக்குது. சில வேளை வாசன் சில வேளை என்னுடைய தலை நினைச்சதை கண்டுட்டு தானே என்ன கூப்பிட்டாரோ தெரியல. இந்த முதுமைக்கு ஏற்றமே அல்ல எனக்கு வந்து முதுமையை ஞாபகப்படுத்துகிற விடயமாக இருக்கலாம். ஆனால் இதுவும் நல்லதுதான் எல்லாத்துக்கும். பொதுவாக நான் இந்த முதுமையை பற்றின பயம் அல்லது முதுமையை பற்றின இந்த பிரச்சனை ஒரே ஒரு நாள் எனக்கு நல்ல தீர்வுக்கு வந்துட்டுது. அதை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கின்றேன். என்னுடைய அம்மா அண்மையில் காலமான அவங்க டாக்டரை கூட்டுக்கள் போக வேண்டி வந்துட்டு கொஞ்சம் மனச்சோர்வுக்கு உட்பட்டிருந்தேன். இந்த மனச்சோர்வுக்குரிய மருந்தை நான் சொன்னேன், அம்மா நீங்கள் மனச்சோர்வுக்கு உட்பட்டிருக்கிறீங்க என்று சொன்னேன். என்னுடைய தாய் அந்த வயசு முதுமையானவர் ஒரு 65-66 வயசு கூட இருக்கிறேன். நீங்கள் இப்படித்தாண்டா சொல்லுவீங்க மனச்சோறு, நீங்கள் எங்களுக்கு எத்தனை யோசனை இருக்குது, சும்மா உங்களுக்கு படித்து போட்டு வந்து சும்மா மனச்சோறு பண்ணுறியான்னு விட்டுட்டார். இனி என்ன செய்யலாம்னு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை வந்துட்டு. இப்போ நான் பார்த்தேன், எனக்கு படிப்பிச்ச குருவான ஒரு வைத்தியத்தை கொண்டு போய் காட்டுவோம். இப்போ அவர் சொல்லிட்டா கொஞ்சம் பரவாயில்ல தானே, எனக்கு படிப்பிச்சா வாத்தியாண்டு. அப்போ நான் டாக்டர் ஆனந்தராஜாட்ட கூட்டி கொண்டு போய் காட்டினேன். இப்போ ஆனந்தராஜா வடிவ பார்த்து சொன்னார், என்ன சிவதாஸ் அம்மாவுக்கு டிப்ரெஷன் தானே இருக்குது, கண்டு தெரியாதவங்க. நான் சொன்னேன், இது கனகாலத்து முதலே அவங்க சொல்லிட்டேன், அவன் ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு. ஆனந்தராஜா ஒரு விடயம் சொன்னார், அதுதான் எனக்கு அந்த மிக முக்கியமான பாயிண்ட். நாங்கள் அதுக்கு தான் தம்பி டை அடிக்காமல் இருக்கிறோம். என்ன நிறைக்கு மதிப்பு இருக்கின்ற, நிறைக்கு மதிப்பு இருக்கிறன்றது எனக்கு அன்றைக்கு தான் விளக்கிட்டு.